اللهم في يوم الجمعة اجعل لنا من كل هم فرجا ومن كل ضيق مخرجا ومن كل بلاء عافية. உம்மா உயிரோடு இருக்கிற நேரம் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. யா அல்லாஹ், சின்ன வயசுல எப்படி என் உம்மாவும் வாப்பாவும் எனக்கு இரக்கம் காட்டினாங்களோ, நான் சின்னதா இருக்கிற நேரம் எப்படி எனக்கு அவங்க அன்பு காட்டி அரவணைத்தாங்களோ, ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. யா அல்லாஹ், என் உம்மாக்கும் பாப்பாக்கும் நீ இரக்கம் காட்டி யா அல்லாஹ், என் உம்மாவையும் வாப்பாவையும் நீ அரவணைத்துக் கொள் யா அல்லாஹ். சின்ன வயசுல என்னை அவர்கள் அன்போடு வளர்த்த மாதிரி, எனக்கு பாசம் காட்டிய மாதிரி அவர்களுக்கு நீ அன்பு செலுத்து, அவர்களுக்கு நீ அருள் புரிந்து விடையா அல்லாஹ். அவங்க உயிரோடு இருக்கிற நேரமும் அவங்க மௌத்தாகினாலும் ஒவ்வொரு தொழுகையிலையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காலையிலையும் இந்த பெற்றோர்களுக்காக துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக நாங்க மாறக்கூடாதா? உங்களோட உம்மா இல்லாத ஒரு நாளைக்கு நீங்க உட்கார்ந்து தண்ணிய என் உம்மா இருந்திருந்தா எனக்கு எப்படி இருந்திருக்கும் என்று தனிமையில் அழுகிற ஒரு நாள் வரும். என் உம்மா மௌத்தாக முன்னாடி நான் அவங்கக்கிட்ட கடைசியா ஒரு மன்னிப்பு கேட்க இயலாம போச்சே என்று நினைச்சு அழுகிற ஒரு நாள் வரும். எல்லாம் பாதுகாக்கணும். அந்த நாளுக்கு முன்னாடி உங்களோட உம்மாவை காண்ற நேரங்கள்ல, முடியுமான நேரங்கள்ல சிரிங்க, அன்பா பேசுங்க, அரவணைச்சிக்கோங்க, கட்டி அணைச்சி முத்தம் கொடுங்க. அடிக்கடி மனசு நோகடிச்சிருந்தா மன்னிச்சுக்கோங்கம்மா, எனக்காக வேண்டி துவா செய்யுங்கம்மா, நான் நல்ல பிள்ளையா மாறணும் என்று ஆசைப்படுறேனும்மா, என் எதிர்காலத்துக்காக துவா கேளுங்க உம்மா என்று உம்மாவுடைய துவாவை எந்த நாளும் பெறக்கூடிய பிள்ளையாக மாறணுமா இல்லையா? எவ்வளவு எதிர்பார்ப்போட ஆசையோட இந்த இடத்துக்கு உங்களோட உம்மாவும் பாப்பாவும் உங்களை அனுப்பி வச்சுட்டு, புள்ள படிச்சுட்டு வரணும், புள்ள மாறி வரணும், புள்ள திருந்தி வரணும், புள்ள என்னோட அன்பா பேசணும், என்னோட அழகா நடந்து கொள்ளணும், நான் சொல்ற பேச்ச கேட்டு நடக்கணும் என்ற ஒரு ஆசையிலையும் எதிர்பார்ப்புலையும் இருப்பாங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்களோட எதிர்பார்ப்புகளை நிவர்த்தி செய்யக்கூடிய பிள்ளைகளாக, தாயுடைய தந்தையுடைய துஆவை பெறக்கூடிய பிள்ளைகளாக நாங்க எல்லாரும் மாறணும். நான் உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் தருவேன். நீங்க இந்த 2 நிமிஷம் உங்களோட வாழ்க்கையில திரும்ப எப்ப கிடைக்கும் என்று தெரியாது. எவ்வளவு முடியுமோ அல்லாஹ்விடத்துல உங்களோட உம்மாவுடைய நீண்ட ஆயுளுக்காக, அவங்களுடைய ஆரோக்கியத்துக்காக, அவங்களுடைய சொர்க்கத்துக்காக, அவங்களுடைய மன நிம்மதிக்காக, பாப்பாவுக்கும் உம்மாவுக்கும் உங்களுக்கு எவ்வளவு இயலுமோ அவ்வளவு துவா கேளுங்க. எவ்வளவு கண்ணீர் வடிக்கலுமோ அவ்வளவு கண்ணீர் வடிச்சு அல்லாஹ் கிட்ட அழுது கெஞ்சி